தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கீழடியின் தாய்மொழின்னு அதை வச்சு உருவக்கேலி செய்து இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, ஒரு கார்ட்டூன் போடுறாங்க. அந்த கீழடி என் தாய்மொழின்ற வார்த்தையை உருவாக்குனதே எடப்பாடியார் உத்தரவின் பேர்ல நான் தான். அன்னைக்கு சிகாகோல உலக தமிழ் மாநாடு முதல் முறையாக அமெரிக்காவில் நடத்துறதுக்கு முழு உதவியா இருந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இன்னைக்கு பெருமையா பேசிக்கிறீங்க உலகத்தமிழ் மாநாடுகளை பற்றி. அந்த உலகத்தமிழ் மாநாடு புரட்சி தலைவர் நடத்தியது, புரட்சி தலைவி நடத்தியது. அதற்கு அடுத்து புரட்சி தமிழர் முதல் முறையாக அமெரிக்காவில் நடத்தியது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில். அன்னைக்கு சிகாகோ மாநகரத்தில் அன்னைக்கு ஃபெட்னா அமைப்புடன் சிகாகோ தமிழ்ச்சங்கத்துடன் சேர்ந்து அந்த முழு உலகத்தமிழ் மாநாட்டுக்கும் நிதி ரீதியாகவும் மற்ற எல்லா விதத்திலையும் உறுதுணையா இருந்தது அண்ணன் எடப்பாடியாருடைய அரசாங்கம். அந்த சிகாகோ மாநகரத்தில் முதல் முறையாக கீழடியில் இருக்கிற கிடைச்ச அரும்பொருட்களை எடுத்து அங்க காட்சிப்படுத்தினோம். அந்த காட்சிக்கு பேர் தான், கண்காட்சிக்கு பேர் தான் கீழடி என் தாய்மொழி. அந்த கீழடி என் தாய்மொழி பேரை வச்சது நான் தான். அன்னைக்கு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைப்படி. அதே போல பல இடங்கள்ல அகழ்வாய்வுகள், அழகன்குளத்திலிருந்து இங்க பாண்டிய நாட்டின் மிக முக்கியமான துறைமுகமா இருந்த அந்த இடத்துல அழகன் குளத்துல 3 முறை அகழ்வாய்வு செய்தது புரட்சி தலைவியின் ஆட்சி, புரட்சி தமிழரின் ஆட்சி. இந்த மாதிரி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற அகழ்வாய்வுகள் 8 அகழ்வாய்வுகள் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கெல்லாம் வித்திட்டது புரட்சி தமிழரின் ஆட்சியில் தான். 15 தொல்லியல் நிபுணர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தமிழக அரசாங்கத்துக்கு. இன்னைக்கு எந்த மாநிலத்திலையும் இந்த அளவுக்கு தொல்லியல் நிபுணர்கள், அதே போல நம்ம கார்டோகிராஃபர்னு சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டை படியெடுக்கக்கூடிய நிபுணர்கள், இதெல்லாம் அதிகமா இருக்கிறது தமிழ்நாடு தான். அதற்கு வித்திட்டது ஒரே ஜீவோல 15 தொல்லியல் நிபுணர்களை எடுத்து வைக்க ஆணை பிறப்பித்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இன்னைக்கு கீழடின்னு பேசுறீங்களே, அந்த கீழடிக்கு அருங்காட்சியகம் உருவாக்கியது. முதல்ல 21 கோடி அலாட் பண்ணி அந்த இடத்துல அந்த அருங்காட்சியகத்தை திறந்து வச்சது. முதற்கட்ட பணிகள் நிறைவு பெற்று அந்த இடத்துல ரெவென்யூல பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த விவசாயிகள் இடம் கொடுக்க மாட்டேனாங்க. அதெல்லாம் சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இடத்தை எடுத்து 10,000 அரும்பொருட்களுக்கு மேல மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த மைசூர்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தது எடப்பாடியார். இது எல்லாம் இது இல்லாம இன்னைக்கு ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்ற மாதிரி இன்னைக்கு படம் போடுறீங்க. மோடி தான் என்னுடைய தாய்மொழி அப்படின்னு சொல்லி போடுறீங்க. கண்டிப்பா இது இங்க சட்ட ரீதியா அதை சந்திப்போம். அதுக்கு மேல டிஆர்பி ராஜா அவர்களே, ஏதாவது கொஞ்சம் மனசாட்சி இருந்தா, ஒரு பைசா கீழடிக்கு ஒதுக்காத திமுக அரசாங்கம் 2006 இருந்து 2011 வரைக்கும் கீழடியில் அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்ற எத்தனையோ கோரிக்கைகள் வந்த பொழுது அன்னைக்கு கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி ஒரு பைசா ஒதுக்கல. அந்த 5 ஆண்டுகள் 2006 இருந்து 2011 வரைக்கும் இந்த இரு துறைகளுக்கும், அருங்காட்சியகம் மற்றும் தொல்லியல் துறைகளுக்கு திமுக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட பணம் 5 ஆண்டுகள் சேர்த்து 9 கோடி. இதை மறுக்க முடியுமான்னு பாருங்க. அதே போல அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் அந்த 4 ஆண்டுகள்ல இந்த தொல்லியல் துறை, அருங்காட்சியக துறைக்கு சராசரியாக 105 கோடி ஒரு வருடத்திற்கு ஒதுக்கியவர் எடப்பாடியார் அவர்கள். அதே போல ஆசிய வளர்ச்சி வங்கியிலிருந்து 26 கோடி எடுத்து இங்க இருக்கிற ஆலம்பரை போர்ட்ல இருந்து கன்னியாகுமரியில் இருக்கிற கோட்டைகள் வரைக்கும் சீர்படுத்தியது அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி. இந்த மாதிரி தொல்லியல் துறை, இந்த இருக்கிற எக்மோர் மியூசியத்துக்கு தேசிய மியூசியம், நேஷனல் மியூசியம் அங்கீகாரம் பெற்று மத்திய அரசாங்கத்தால் 100 கோடி செலவு செய்ய வைத்தது எடப்பாடியார் ஆட்சி. உங்க ஆட்சியில ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? அந்த 2006, 2011 திருப்பி சொல்றீங்க. 67 கலைஞர் வந்தவுடனே தான் தொல்லியல் துறை தூங்கியது. இல்லன்னு மறுக்கல. 5 அகழ்வாய்வுகள் அந்த 5 ஆண்டுகள் துவங்கப்பட்டன. ஆனா அந்த 5 அகழ்வாய்வுகள் தவிர தமிழ்நாட்டில் நடந்த 39 அகழ்வாய்வுகள்ல 33 அகழ்வாய்வுகள் எங்களால் நடத்தப்பட்டது. இதை மறுக்க முடியுமா? ஏன்னா 67க்கு முன்னால ஒண்ணும் இல்ல, இந்த துறையே கிடையாது, இந்தியாவிலே துறை கிடையாது. அதுக்கு நீங்க துறையை ஆரம்பிச்சீங்க. ஆனா என்னைக்கு கார்பன் டேட்டிங் வந்ததோ, என்னைக்கு ஒரு பொருளுடைய வரலாறை இத்தனை ஆண்டு அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகளும், இத்தனை ஆண்டுகள் அப்படி சொல்லக்கூடிய எல்லா விதமான உபகரணங்களும் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கிலிருந்து கார்பன் டேட்டிங்க்கு அமெரிக்காவுக்கு அனுப்பணும், இத்தாலிக்கு அனுப்பணும். நீங்க இன்னைக்கு அறிக்கையில சொல்லிக்கிற எல்லா இடத்துலையும்
முதல்ல அனுப்பி தமிழரின் தொன்மை இவ்வளவுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி. கீழடி குறித்து அதிமுக ஐடி விங் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து கேலி சித்திரம் வெளியிட்ட நிலையில் அதிமுக தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில் செய்தியாளர் சந்தித்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மஃபாய் பாண்டியராஜன் அகலாராய்ச்சிக்கு வித்திட்டது அதிமுக தான் என்றும் 2006 முதல் 2011 வரை திமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கியதை விட தங்களுடைய ஆட்சி காலத்தில் அதிகப்படியான நிதி ஒதுக்கியதாகவும் 10,000 பொருட்களை பெங்களூரிலிருந்து மீட்டு வந்து அருங்காட்சியகத்தை அமைத்ததும் அதிமுக ஆட்சியில்தான் என்று படிப்படியாக பதிலடி கொடுத்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்.